வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 நம்முடைய கவர்னர் வாங்க வாங்க எல்லாரும் மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள்லாம் கூப்பிட்டாரு. கிட்டத்தட்ட 51 துணைவேந்தர்களில் 8 பேர் தான் போயிருக்காங்க. ஒரு 15 பேர் வேற ஆள் அனுப்பி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, அந்த 8 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, அதனால அது கணக்கிலே வராது. வடக்கில் யார் கூப்பிட்டாலும் வந்துடுறேன். ஊட்டி 3 நாள் டூரு, சாப்பாடு, சார் ஹோட்டல் ரேஞ்சில் சாப்பாடு, தங்குறதுக்கு கவர்னர் மாளிகை அப்படிங்கும்போது வரத்தானே செய்வாங்க. அது வேறு, அவர்கள் வந்தது வேறு. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு டீம்டு டு பி அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் அனுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு SRM, AC சண்முகத்தோட காலேஜ், தம்பிதுரை, இது இப்படியான ஆட்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க முடியும். அவர்களே வேந்தர்கள் அனுப்பல, துணைவேந்தர்கள் அனுப்பல. இல்லை, அதுலேயுமே வேற ஆள் பிரின்சிபல், டீன் அந்த மாதிரி அனுப்பி யாராவது உட்காந்துருந்துருப்பாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. இப்போ இந்த கிரிக்கெட்டுக்கெல்லாம் டிக்கெட் வந்தால் நம்ம போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா பாஸை கொடுத்து ரொம்ப வேண்டியவங்களை அனுப்போம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி வந்துருப்பேன். இப்போ சில கல்யாணத்துக்குலாம் அவங்க கூட சண்டையாக இருந்துச்சுன்னா சின்ன பையன் மொய்ய மட்டும் வச்சுட்டு வாப்போம் அப்படின்ற மாதிரி வீட்டில் அனுப்புற மாதிரி. அப்படின்ற மாதிரி இப்போ கவர்னர் பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. நைட்டு நடுராத்திரியில் போய் துணைவேந்தர் வீட்டு கதவை தட்டி போலீஸ் மிரட்டி இருக்கு, அதனால தான் யாருமே வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை இவர் பார்த்தாரா? இவரை ஏன் வண்டை எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க? இதை ஏன் ஒரு கவர்னர் அப்படின்ற இதை அந்த தராதரத்தை தர ரேட்டுக்கு இறக்குனது 2 பேர் தான் இந்தியாவில். ஒன்று இவர் ரவி, இன்னொன்று தமிழிசை சவுந்தரராஜன். இவர்கள் 2 பேரும் கவர்னருடைய தரத்தை இறக்கி ஏதோ இந்த வியாபாரி மாதிரி குரல் வித்தை காட்டுற மாதிரி ஆக்கி விட்டது இந்த 2 பேர் தான். ஏன்னா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அப்போ நான் போவான்னு தான் பேசுகிறோன்னு வைங்களேன். இப்போ அதுக்கு என்னென்னா ஏன் மரியாதை குறையுதுன்னா அது காரணம் அந்த பொய்யும். அந்த பொய் நம்மளை பாதிக்குதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர, தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாதிக்கக்கூடிய அளவிலான செயல்களை செய்வது, அதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறதுனால தான் நம்ம கோவம் வருதே தவிர நமக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. கவர்னரை கழுவி ஊற்றுறவன் பூரா அவன் சொந்த பிரச்சனைக்காக கழுவி ஊற்றுறான். ஒரு கவர்னர் என்பவர் ஒரு கேடு கெட்ட ஒரு நிலையில் போலீஸ் நைட்டோட நைட்டாக மிரட்டுது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்குது? ஏதாவது CCTV ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி இந்த கவர்னர் வீட்டுக்கு இத்தனை மணிக்கு போலீஸ் போச்சுன்னு சொல்லி, இல்லை ஏதாவது மிரட்டினதுக்கான ஏதாவது ஆடியோ வீடியோ எதாவது இருக்கா? இப்போ சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய ஒரு மனிதன் இவ்வளோ அடி வாங்கி அவமானப்பட்டும் கேவலப்பட்டும் எல்லா விதமான அவமானங்களை செஞ்சு ஒரு மானங்கெட்ட மனிதனாகத்தான் அவரை நம்ம பார்க்க வேண்டியது. மானம் உள்ளவன் இது மாதிரி செய்யவே மாட்டாங்க. யாரும் சாதாரணவங்க கூட செய்ய மாட்டாங்க. கூலி தொழிலாளி கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு மானம் கெட்டு போய் இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு மோசமான ஒரு மனிதனாக என்ன சொல்லியிருக்காப்புல. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. யார்? இந்த ரவியை விட்ட அறிக்கை. என்னென்னா தமிழ்நாட்டில் துவக்க கல்வியெலாம் படு மோசமாக போயிட்டுருக்காங்க. மோசமாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப மோசமாக இயங்குதான். உயர்கல்வியில் தரமே இல்லையா? சரி, இப்படிலாம் சொல்கிறியே நீயே, அதுக்கு வைஸ் சான்சலர் மாநாடு போட்டால் இவங்க போய் ஒவ்வொரு கார்பரேஷன் ஸ்கூல்லையும் கிளாஸ் எடுப்பாங்களா? இல்லை அவர்கள் கூப்பிட்டா யாராவது அரசு பள்ளியிலேருந்து வருவாங்களா? என்ன பேசுகிறாரு அவர்? அவருன்ற மரியாதையை நம்ம கொடுக்குறதுக்கு யோசிச்சு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீ இப்போ அகில இந்திய அளவில் லிஸ்ட்டை எடுத்தால் இப்போ 2வது இடத்துல கல்வியில் இருக்கிறது தமிழ்நாடு. இதிலே மோசமாக இருக்குன்னா நீங்கள் பிறந்த பீகார் எப்படி இருக்கும், உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கும், நீங்கள் ஆள்ற குஜராத் எப்படி இருக்குது? இப்போ அதை பற்றி பேசுகிறீங்களா நீங்கள்? எங்கெல்லாம் கல்வி இருக்குதுன்னு அவர் பேசுவார். அவர் ஆகப்பெரும் டுபாக்கூர்னா மிகப்பெரிய டுபாக்கூர். அவமானப்பட்டு இதுக்கு மேலே அவமானம் ஒரு பதவிக்கு வரவே வராது. ஒரு பதவியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு வராதுன்ற அளவுக்கான அவமானங்கள் ரவிக்கு வந்ததுக்கப்புறமும் இன்னும் என்ன பண்ணி ரவியை விரட்ட போகிறாங்கன்னு தெரில. இல்லை, போன காவல்துறையினர் சொல்கிறாங்களா, நீ உன் மனைவி குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னா உடனடியாக அங்கேருந்து போயிடணும். சினிமா பார்த்தா எல்லாம் தெரில. புரியுதா அவங்களுக்கு? இப்போ போதையில் போய் அதாவது இப்போ குடி போதையில் போய் ஏதோ படத்தை பார்த்துட்டு பாதியில் தூங்கிடுவாங்க. அப்புறம் காலையில் வீட்டுக்கு தூங்கி வச்சு பார்த்தேன்னா ஏதோ ஒரு படம் பார்த்தோமே நம்ம, அதில் ஏதோ ஒரு கதையெல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி ஞாபகம் வரும். குடியாருக்கு அந்த மாதிரில இருக்குது வரிசையில். ஏன்னா ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு சினிமாவில் மிரட்டுவாங்க, கத்தியை காமிச்சு நீ வந்துடாத வந்தேன்னா உனக்கு பொண்டாட்டியை கொண்டுருவேன்னு சொல்லி. அப்போ இதற்கே தமிழக அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் இவர் மேலே. ஏன்னா அவர் உடனே நள்ளிரவில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னதும், உங்கள் மனைவி குழந்தைகள் உங்கள் உயிர் தான் முக்கியம், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நீ போலீஸ் டிஜிபியாக இருந்தவர் தானே, போக வேண்டியதானே துப்பாக்கியை தூக்கிட்டு காப்பாற்ற. அஜித் தோவலுக்கு கீழே ஐபியிலலாம் இருந்தவர், ஐபியில் இருந்த ஆள் தானே.
போக வேண்டியதானே பாதுகாப்புக்கு? இல்லை மத்திய படையை அனுப்பி ஒவ்வொரு வைஸ் சான்சலருக்கும் பாதுகாப்பு போட வேண்டியதானே? சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் இருக்குது, இது ரேபிட் ஆக்ஷன் ஆர்ஏஎஃப் இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து நீ போட வேண்டியதானே? பாதுகாப்பு போட்டு வைஸ் சான்சலர் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காப்பாற்ற வேண்டியதானே? என்ன பொய் பாருங்கள். பதவிக்கு இருக்கிற மரியாதையும் இதையும் வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி, ஏன்னா கவர்னர்ன்றதே பிடி கம்பெனி ஓனர் மாதிரி ஆக்கி விட்டார் இந்த ரவியும் தமிழிசை சவுந்தரராஜனும். தரையில் தேர் இழுத்து தெருவில் விட்டாங்க. ஏற்கனவே கவர்னர்ன்றதை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு கௌரவம் வருது, மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமும் இருந்தது, அதையும் இவர்கள் நாசப்படுத்தி விட்டார்கள் தான் பார்த்தேன். இல்லை, நீங்கள் துணை குடியரசுத் தலைவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவருக்கு யார் வைஸ் சான்சலர்னு தெரியாது, நிகழ்ச்சியை நடத்திட்டு போயிருக்கலாம். அவரை வச்சுக்கிட்டு ஆள் யார் வரலன்னு சொல்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இவ்வளோ பேர் நீங்கள் 100 பேர் 200 பேர் உட்காந்துருக்காங்கன்னா உங்கெல்லாம் வைஸ் சான்சலரா இல்லையான்றது அவருக்கு தெரியாதா? கேட்டிருப்பார்ல எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அவமானப்பட வந்த பார்ட்டி தானே அது. திட்டம் போட்டு வந்தவர்கள் கேட்டிருப்பார்ல அவர். சரி நம்ம திட்டம் போட்டு நடத்துகிறோம், என்ன இது நடத்துனதே எதுக்காகன்னா தமிழக அரசாக நம்மளான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாருங்க நீங்கள் வாங்க பங்கேறுங்க, ஏதாவது தமிழக அரசுனாலும் நாளைக்கு உங்களுக்கு வைஸ் சான்சலருக்கு பிரச்சனை வந்ததுன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தூக்குறோம், 4 தினம் இருக்குது, தூக்குறோம், உங்களுக்கு பெரிய பதவி தரோம், நீங்கள் ரிட்டையர்ட் ஆனீங்கனாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வேறு உங்களுக்கு ஸ்டேட்டில் போட்டு அடிச்சு உங்களை பெரிய ஆளாக வச்சுருக்கோம், நீங்கள் என்னையை நம்பி வாங்கன்னா உனக்கே பதவி இல்லை, உன் பதவியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் நினச்சி யாரும் வரல. ஏதாவது இந்த சங்கிகளாக இருக்கக்கூடிய மட சங்கிகளாக இருக்கக்கூடிய ஏரிவேந்தர் யூனிவர்சிட்டியில் கூட யாரும் வரல. அதே மாதிரி இன்னொரு ஆகப்பெரும் டுபாக்கூர் பாட்சா படத்தில் பாட்சா பட டிஸ்ட்ரிபியூட்ரு, அதாவது பாட்ஷா படத்தோட டிஸ்ட்ரிபியூட்ரு பாட்ஷா படத்தில் வந்த வருமானத்தை வச்சு காலேஜ் கட்டி யூனிவர்சிட்டி கட்டி அதில் சம்பாதிச்ச ஒருத்தர் இருக்கார், தம்பித்துறை. அந்த ஆள் கூட அனுப்பலை யாரையுமே. அவர் வீச்சு இப்போ அவர் சங்கி தானே அது இப்போ மட சங்கி யார் கூட வேணாலும் போகும், அது கூட ஆள் அனுப்பலையே. அவர்கள் யூனிவர்சிட்டிலேருந்தே வரல அப்படின்னா அப்போ உண்மை என்னன்றது அவர்களுக்கு தெரியும்ல, போனால் என்ன ஆகுன்றது தெரியும், தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடு இதுன்றது அவர்களுக்கு தெரிஞ்சு அனுப்பலை. ஏரிவேந்தர் அனுப்பலைல்ல, ஏரிவேந்தர் முழு சங்கி கிடையாது, ஏரிவேந்தர் வியாபாரி. எங்கிட்ட இப்போ போன டைம் டிஎம்கே, இந்த டைம் பிஜேபி, அடுத்த டைம் காங்கிரஸ் வந்தால் இப்போதான் ஒரு சீமான் அண்ணாமலையை கூப்பிட்ற லெவலுக்கு ஒரே மேடையில் ஏற்றுற லெவலுக்குலாம் இறங்கி வந்திருக்கு. அப்புறம் இன்னும் அடுத்து இன்னும் கீழே இருக்கவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலர் ஒரு லேடி இருக்கேன் அதையும் வேறு யாரையா கூப்பிடுவாங்க அடுத்த டைம். இன்னும் இறங்கி வந்து கடைசியில் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஏரிவேந்தரை ஆள் அனுப்பலையே. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பில்டப்பு பீலா? இது எதுக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாறிடுச்சுல நீ அடித்து இறக்கு பார்ப்போம், ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற ஒருமை. அதாவது இந்த பணங்காட்டு நரியோட சலசலப்புக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாதுன்றது, தமிழ்நாடு அரசு அஞ்சலை அப்படின்றது இந்த விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி 20 பேரும் புறக்கணிக்கிறாங்கன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் பாதி வரலங்கிறத அப்போ இந்த கவர்னர் இது வரைக்கும் கொடுத்த மரியாதைங்கிறத அவர்கிட்ட இருந்த கொடுக்க மாட்டாங்க. தீர்ப்புக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பதவிக்காக ஒரே நாளில் மரியாதை போகிறேன். இந்த ஆள் எங்கேயோ கடந்த ஆளுக்கு எப்படிங்க மரியாதை வருது? கவர்னர்ன்ற அந்த பதவி ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால. இல்லைன்னா ஜோன் பப்படி வியாபாரியாக தானே பார்ப்பாங்க. பீகார்லேருந்து ஒரு சகப்பாக வரான்னு வைங்க, அந்த கவர்னர் மாளிகை பக்கமே ஒரு நடந்து போகிறான்னு வைங்க, ஒரு பையை தூக்கிட்டு ஜோன் பப்படி வியாபாரி மாதிரி தான் இருப்பார். அவருக்கு என்ன எதுக்காக மரியாதைன்னா கவர்னராக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கார், இல்லைன்னா செவருக்கு வெளியில் ஜோன் பப்படி வியாபாரி மாதிரி தான் இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்கள் ஏதோ பதவி தானே தீர்மானிக்குது. அப்போ அந்த பதவிக்கு அதிகாரத்தை பிடிங்கிட்டோம்னா, காற்றடைத்த தலகாணியோடைய இது என்ன, இந்த காற்றை வச்சு தான் அந்த தலகாணி நிற்கும், இல்லைன்னா சப்பையாயிரும். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, தண்ணி கூட பிடிக்க முடியாது அதில். அந்த மாதிரி தான் பதவியை அதிகாரத்தை பிடுங்கினோடனே அவங்க இவ்வளோ நாள் என்ன ஆட்டம் போட்ட, நீ என்னென்னத்தையோ பேசினேன். தமிழ்நாட்டில் வந்து கல்வி சரியில்லைன்னு சொன்ன அறமெண்டல் இந்த ஆள் தான். போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ அத்தனை பேரும் போனாங்க. ஆமாம், அப்போ அதிகாரம் இருந்துச்சு போனாங்க. தீர்ப்புக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாடு அரசு தலையிடலை. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் வந்ததுக்கப்புறம் ஏன் போகிறாங்க? புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, டிஸ்மிஸல் அத்தாரிட்டி முதலமைச்சர் தான் போது உங்களுக்கு இவருக்கு என்ன அதிகாரம்? கான்வகேஷனுக்கு வேணா மூத்தவர்னு கூப்பிடணும். அதை எதுக்கு கூப்பிட்றாங்க? அதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. அது எதுக்கு? இந்த 2 அத்தாரிட்டி இல்லாத ஒரு ஆள் எதுக்கு கூப்பிட்றாங்க? அது சங்கி யூனிவர்சிட்டியில் வேணால் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்.
நீ ரோட்டில் பீடா கடை வச்சுருக்கணும் கூட கூப்பிட்டு கான்வெகேஷன் கொடு, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஆளை கூப்பிடாதுன்றது தெளிவாக இருக்கும். அதாவது இது நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டாரோ, எனக்கும் முதலமைச்சருக்கும் ஏதோ சண்டைன்னு பல ஊடகங்களில் பேசுகிறாங்க, இது முழுக்க முழுக்க தவறானது, உள்நோக்கம் கொண்டது, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டார். அதுக்கு முந்தின நாள் 2 மசோதாவில் கையெழுத்து போட்டார். அதெல்லாம் இந்த மாதிரி வராமல் போயிடக்கூடாது, ஒரு கூட்டத்தை கூட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏமாற்றி 2 மசோதா டக்கு டக்குன்னு நீ போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது உடனே 2 நாளில் போட்டு கொடுத்தாரு. இன்னும் ஒரு மாதம் ஆக்குவார். அப்படி இல்லைன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் உருட்டைக்கட்டையை எடுத்து சொருக வேண்டிய இடத்துல சொருகிடுவாங்க. அதனால் அதுக்காக தான் அந்த இது பண்ணி நான் அவர் க்ளோஸ்னோடனே இருக்கவெல்லாம் தமிழ்நாட்டில் லூஸா, உங்கள் அப்பனே பார்த்தவங்க தாத்தனே பார்த்தவன்ற மாதிரி தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டோட வரலாறே வேறு, இதே வேறு. இங்கே வந்துக்கிட்டு இங்கெல்லாம் வந்து படம் காட்டுறவங்கெல்லாம் இருக்கவெல்லாம் லூஸ் நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். இங்கே படம் காட்டுவீங்க, இங்கே உள்ள வைஸ் சான்சலர்லாம் உடனே ஐயோ அப்படியா 2 பேரும் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்பி இந்த மாநாட்டுக்கு போயிடுவாங்களாம். என்ன ஒரு லூசுத்தனம் பாருங்கள். இந்த மாதிரி தான் தீர்ப்பில் கொண்டு போய் குடியரசுத் தலைவரை மாட்டி விட்டார். இன்றைக்கி குடியரசுத் தலைவரை கூப்பிட்டுட்டு வந்து ஆளே இல்லாத கூட்டம் போட்டிங்களேங்கிற லெவலுக்கு மாட்டி விட்டார்னா கேவலம் தானே இது. அதான் அமைச்சர் அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது. துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்கருக்கு வந்து உச்சநீதிமன்றமே வந்து ஒரு சுவமோட்டோவாக ஒரு விஷயத்தை எடுக்குது. விரைவில் அதற்கான ஒரு பெரிய விஷயமா அது வரும். இப்போ அதுக்காக தான் இதெல்லாம் உடச்சி தள்ளுறதுக்கு தான் இப்போ இந்த விஷயம் வந்துருச்சு. அவன் அந்த லூசு பண்ணாடைங்க வந்து தாக்குதல் நடத்தி அந்த கிரிமினல்ஸ் வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் காரணமாக இப்போ இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்நேரம் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இது போயிட்டு தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கும் ஜிக்கும் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு மோதல். அது விரைவில் வெடிக்கும். அது முடிஞ்ச பிறகு தான் நீதித்துறையை நோக்கி மொத்தமாக இணைஞ்சி அவரை எப்படி அட்டாக் பண்ணலாங்கிறத பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தக்கான வேலைகள் நடந்துட்டு. அப்போ சார் விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு பெறுதலுக்கு மிக்க நன்றி சார்.